மனமும் மொழியின் மகத்துவமும் வீரத்தின் வரலாறும் ஒன்றாக சுவாசிக்கும் பெருமைமிகு தூத்துக்குடி மண்ணில் இன்று இலக்கியத்தின் திருவிழாவாக கூடியிருக்கும் மதிப்பிற்குரிய தலைமை விருந்தினர்கள், தமிழறிஞர்கள், பேராசிரியர்கள், படைப்பாளர்கள், கவிஞர்கள் மற்றும் அன்பு தமிழ் உறவுகள் அனைவருக்கும் என் அன்பும் பணிவும் கலந்த வணக்கங்கள். மகாகவி பாரதியாரை உலகிற்கு அளித்த எட்டயபுரத்தின் பெருமையை தாங்கியிருக்கும் இந்த தூத்துக்குடி மண்ணில் இன்று என்னை பற்றிய சிறு அறிமுகத்தை கூறுவதில் பெருமை கொள்கிறேன். பாரதி பாடியது போல் எண்ணிய முடிதல் வேண்டும், நல்லவே எண்ணல் வேண்டும். அந்த நல்ல எண்ணங்களின் விதையாகத்தான் எழுத்து பிறக்கிறது, இலக்கியம் உயிர் பெறுகிறது. அரியலூர் மாவட்டம் நாகமங்கலம் என்ற எளிய கிராமத்தின் மண் வாசனைகள் பிறந்து தமிழின் தடங்களை தேடி இளங்கலை முதல் முனைவர் பட்டம் வரை கல்வி பயணத்தை நிறைவு செய்து இன்று சென்னை JPR பல்கலைக்கழக தமிழ்துறையில் இணை பேராசிரியராகவும் ஆய்வு நெறியாளராகவும் பணியாற்றி வரும் முனைவர் ப. மணிகண்டன் நான். எனக்கு புத்தகம் என்பது வெறும் வெளியீடு அல்ல, உள்ளத்தின் வெளிப்பாடு. கவிதை என்பது வார்த்தைகளின் அலங்காரம் அல்ல, உணர்வின் உச்சரிப்பு. அந்த எண்ணத்தின் தொடர்ச்சியாக மனித வாழ்க்கை, சமூக சிந்தனை, நம்பிக்கை மற்றும் மனித நேயத்தின் பல பரிமாணங்களை எழுத்தாக்கும் முயற்சிகள் இதுவரை 19 நூல்கள் என் எழுத்தின் சுவடுகளாக வாசக உலகை கொண்டடைந்துள்ளன. ஒவ்வொரு நூலும் ஒரு படைப்பு மட்டுமல்ல, காலத்தோடு நடத்திய உரையாடலின் சாட்சியாக நான் கருதுகிறேன். இன்று பல்வேறு படைப்பாளர்களின் அருமையான நூல்களோடு எனது இங்கெல்லாம் அதிசயங்கள் என்னும் நூலும் யாழ்மொழி பதிப்பகம் வெளியீட்டில் வாசகர்களின் கரங்களை நோக்கி பயணிக்கிறது. இங்கே எல்லாம் அதிசயங்கள் இது ஒரு தலைப்பு மட்டுமல்ல, ஒரு சிந்தனை. வாழ்க்கை என்பது வெறும் நாட்களின் நகர்வு அல்ல, வெடித்த மனங்களுக்கு அது அதிசயங்களின் அரங்கம். உடைந்த கனவுகளுக்குள்ளும் நம்பிக்கை உண்டு, இருளின் நடுவிலும் விடியல் உண்டு. மனித வாழ்வின் ஒவ்வொரு தருணத்திலும் மறைந்து கிடக்கும் ஒளியை உணர்த்தும் சிறு சிந்தனை பயணமே இந்த நூல். இந்த அருமையான இலக்கிய விழாவை உருவாக்கிய யாழ்மொழி பதிப்பகத்திற்கும் அதன் நிறுவன பெருந்தகை செந்தமிழினி நாப்பா மேகவர்ஷினி அவர்களுக்கும் அதன் நிர்வாக இயக்குனர் தோழர் அவர்களுக்கும் இந்த மேடையை ஒளிரச் செய்யும் அறிஞர் பெருமக்களுக்கும் என்னை உருவாக்கிய ஆசிரியர்கள், வாசகர்கள், நண்பர்கள், குடும்பத்தினர் அனைவருக்கும் என் இதயபூர்வமான நன்றியினை தெரிவித்துக் கொள்கின்றேன்.